யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சும்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென். அதாவது எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெத்தஸ்தா என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய பியூட்டி என்னவென்றால், ஏராளமான வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தண்டையிலே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த குளத்திலே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த தண்ணீரை என்ன பண்ணுவான்? கலக்குவானாம். எவ்ரி டே ஒரு முறை தேவதூதன் இறங்கி வந்து குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அப்படி அந்த குளத்தின் தண்ணியை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும், அவன் அந்த குளத்துக்குள்ளே இறங்கும் பொழுது அவனுடைய வியாதி இன்ஸ்டன்டா மறைந்து விடுமாம். Immediately the sickness will leave the person the moment he steps into the Bethesda pool. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஸ்தலமாக, அற்புத குளமாக அது இருக்கிறது. சொல்லுங்க, அற்புத குளம், அற்புத ஸ்தலம். அல்லேலூயா. அற்புத குளம், அற்புத ஸ்தலம். இப்படிப்பட்ட ஒரு இடமாக அது இருக்கிறது. இவ்வளவு விசேஷித்த ஒரு இடமாக அது இருக்கிறது. இப்ப கவனிங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். 38 வருஷமாய் ஒருத்தன் குளத்தருகே படுத்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்க, 38 years the man who was lame by birth is sleeping in the Bethesda pool. அவன் ஒவ்வொரு நாளும் அவன் கண்களை திறந்து அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறான். He is watching the miracle happening in that place every single day. எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய வியாதியிலே ஒரு மனிதன் இருந்தாலும், அந்த குளத்திலே அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு அந்த வியாதி மறைந்து போகிறது. Whatever be your sickness, whatever be your condition, whatever be your problem, however worse it may be, but when you step into that pool, you are healed. அவ்வளவு விசேஷம் வாய்ந்த ஒரு குளமா இருக்கிறது. ஆனால் இவருக்கு துரதிர்ஷ்டவசமாக 38 வருஷம் ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல அந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு. ஒவ்வொரு முறை யாரோ ஒருத்தர் முந்திக் கொண்டு சென்று அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு முறை கூட 38 years அவங்க இருக்கிறானே, ஒரு முறை அந்த மகனை இறக்கி விட்டுருவோம், ஒரு முறை அந்த நபரை நம்ம அங்க அந்த குளத்துல கொண்டு போய் போடுவோம், அவனும் குணமாய் போகலாம் என்று சொல்லி யாருக்கும் மனதில்லாமல் இருந்தது. Nobody were bothered. Nobody was interested about anybody. They were all concerned only about themselves. அவர்களை குறித்துதான் அவர்களுக்கு எண்ணம் இருந்ததே தவிர அந்த பாவப்பட்ட ஒரு நபரை குறித்து ஒரு எண்ணமே இல்லை. கஷ்டப்படுகிற மனிதனை குறித்த ஒரு யோசனையே இல்லை. ஒரு முறையாவது என்ன இருக்கு, இன்னைக்கு அவனுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு அந்த நபர் குணமாகிக்கிட்டு போகட்டுமே என்று விட்டிருக்கலாமே. ஆனால் ஒருத்தரும் கூட ஒரு முறை கூட மனதில்லாமல் இருக்கிறார்கள்.
nobody cared about that person. யாருக்கு அந்த நபரை குறித்து அக்கறை இல்லை பிரியமானவர்களே. இந்த உலகம் இப்படிதான் இருக்கு பிரியமானவர்களே. யாரை பற்றி இந்த உலகம் அக்கறைப்படாது, யாரை பற்றி இந்த உலகம் கவலைப்படாது. இந்த உலகத்திற்கு என்ன தெரியுங்களா யோசனை? தன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படும், மற்றவர்களை குறித்து கவலைப்படாது. This world is full of selfishness. This world is full of jealousy. This world is full of self-centeredness. There is no place in this world for you. The world is, அதாவது சுயநலம் உள்ள உலகமாக இது இருக்கிறது. இயேசு இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வெற்றிகரமா வாழ முடியாது. எப்ப கவுக்கலாம், எப்ப தள்ளலாம், எப்ப மிதிக்கலாம், எப்ப நம்ம கிராஸ் பண்ணி பைபாஸ் பண்ணி முன்னாடி போயிடலாம் என்று தான் இருப்பார்களே தவிர நமக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. இந்த உலகத்தை யார் ஆளுகிறது? பிசாசு ஆளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. He has been the god of this world, therefore such a thing is happening in the world. ஆகவே தான் இயேசு இப்படியாக சொன்னார், நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அப்படி பிறரை நேசி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் பிறருக்கு நேசம் இல்லை, இந்த உலகத்தில் இன்னொருத்தரை நம்ம நேசிக்கிறது இல்லை. Nobody wants to love another person the way they love themselves. தன்னைத்தானே நேசிக்கிறதை போல, தன் குடும்பத்தை நேசிக்கிறதை போல மற்றவர்களை நேசிக்க இந்த உலகத்தில் இடமில்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பிறரை உங்களை போல நேசிப்பீங்களா? பிறரை உங்களை போல நேசிப்பீங்களா? That is the very first commandment God gives to the people of God. Love your neighbor as thyself. ஏன்னா அது இல்ல பாருங்க, 38 வருஷங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல. எவ்வளவு டிஸ்கரேஜ் ஆயிருப்பாங்க, எவ்வளவு டிமோட்டிவேட் ஆயிருப்பாங்க, எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருப்பாங்க. இந்த குளமே நான்லாம் இருந்தேன்னா குளமே வேணான்னு வெளியே போயிட்டு இருப்பேன். ஏன் நீங்க இருந்திருப்பீங்களா? நீங்களும் தானே போயிருப்பீங்க. 38 years. அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒரு 4 வாரமா வரீங்க சர்ச்சுக்கு, நீங்க ஜெபத்துக்கு வரீங்க. நான் உங்களை அவாய்ட் பண்ணி உங்களுக்கு ஜெபிக்கலன்னா 5வது வாரம் நான் எழுதி கொடுக்குறேன், நீங்க வர மாட்டீங்க. ஆமென். ஊர்ல எத்தனையோ பாஸ்டர் இருக்கிறாங்க, இவர் என்ன ஜெபம் பண்ண மாட்டாரா? வந்து நின்னா நம்மளுக்கு கரெக்டா நம்ம வர டைம் மட்டும் போயிடுறாரு. அது எப்படி ஜெபம் பண்ண மாட்டாரா? வேணவே வேணாம், இந்த சபைக்கு நான் வரவே மாட்டேன், சபை எனக்கு வேணாம், இது இப்படி அது இப்படி சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. ஆமென். 1 month அதுக்கே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. 38 years. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த மனிதனுக்கு. இன்னைக்கு நான் போயிடுவேன், இன்னைக்கு நான் குணமாயிடுவேன், இன்னைக்கு ஏன் டர்ன், இன்னைக்கு என்ன யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது உதவுவாங்களா? அவன் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் போயிருக்கிறானே, ஏய் குணமாய் போறியடா, என்னை கூட்டிட்டு போய் கொஞ்சம் விடுடா அந்த தண்ணீர் குளத்துல, ஒரு நாள் என்ன ஹெல்ப் பண்ணுடான்னு சொன்னா எல்லாரும் தீவிரமா அவங்களுக்கு சுகமாகணும், தீவிரமா ஓடி போயிடணும். அதுதான் யோசனை. வரணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், ஓடணும். இதுதான் யோசனையா இருக்கு. ஒரு வாட்டி ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலையே. அதை யார் பார்க்கிறாரு? என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். 38 வருஷம் ஒரு மனிதன் இந்த குளத்துல இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க? What is the understanding behind it? A man staying in the pool of Bethesda for 38 years. அப்ப கூட அவன் போல அந்த இடத்தை விட்டு, ஹலோ அங்கதான் இருக்கிறான். இயேசுதான் வந்தாரு. 40 years ஆயிருந்தாலும் 50 years ஆயிருந்தாலும் அவன் போயிருக்க மாட்டான். அவன் அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆயிட்டான். ஏன்னா அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை நேசிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். கர்த்தருடைய அற்புதத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறான். இன்னைக்கு செய்யல, இந்த வருஷம் செய்யல, அடுத்த வருஷம் செய்யல, 38 years வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அபாரமாக தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மீது நம்பிக்கையோடு இருக்கிறான். ஒரு நாள் இல்லையாவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்காதா? அப்படி கிடைக்கலனாலும் போட்டோம்யா, யாராவது வாங்கிட்டு போறாங்களே அதையாவது பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, வேற யாருக்கோ கிடைச்சிக்கிட்டு இருக்க, வரவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, டெய்லி கிடைக்குது, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்க அந்த நல்ல மனுஷன். அந்த நல்ல மனிதனிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். போய் சொன்னாரு, உனக்கு நடக்கணும்னு ஆசையா இருக்கான்னாரு. என்ன ஆண்டவரே இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க?
நடக்கணும்னு ஆசையா இல்லாமலா இந்த குளத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். நடக்கணும்னு ஆசை இல்லாமையா ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அற்புதத்தை பெறுகிறதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே, நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என்று சொல்றான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவர் 7ஆம் வசனம், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரண்டார். உனக்கு வந்தது மற்றவர்களைப் போல உனக்கு அல்ல. நீ தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மீது வாஞ்சையா இருக்கிறல்ல. இந்த இடத்தை விட்டு நீ போலல்ல, இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறல்ல, இடைவிடாம நீ வாஞ்சிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, என்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்க நம்பிக்கிட்டே இருக்கிறல்ல, நான் சொல்ற எழுந்துன்றாரு. அவ்வளவுதான். உனக்கு கோலாம்லாம் இல்ல, உனக்கு பரலோகம் தேவகுமாரனே உங்ககிட்ட அனுப்பி இருக்கு. நீ குளத்துக்கு போக வேண்டிய கேஸ் இல்ல, தேவகுமாரனை சந்திக்க வேண்டிய ஒரு மனிதன். தேவனுடைய அற்புத அதிசயத்தை நடக்கிற இடத்திலே போய் அற்புத அதிசயத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய கேண்டிடேட் நீ கிடையாது. தேவனையே என்கவுண்டர் பண்ண வேண்டிய கேண்டிடேட் நீ. You are a candidate who have to encounter God in flesh directly. Hallelujah. அப்படிப்பட்ட கேண்டிடேட் பாணி, நீ ரொம்ப ஸ்பெஷல் கேண்டிடேட். 38 இயர்ஸ் வெயிட் பண்ற, அது பரலோகம் அறிந்திருக்கிறது. வரவங்கெல்லாம் 3 டேஸோ 3 வீக்ஸோ 3 மந்த்ஸோ 3 இயர்ஸோ, நீ தான் இங்க இருக்கிறதுலே டாப் கேண்டிடேட், பெஸ்ட் பர்சன். 38 இயர்ஸ் இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறாய், இடைவிடாமல் கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். விரக்தி அடைஞ்சு கர்த்தரை நீ சபிக்கல, என்னையா அற்புதம், பெத்தஸ்தா அற்புதம், இப்படிப்பட்ட அற்புதம் வேண்டாமையான்னு கூட சொல்லல. அந்த அற்புதத்தை நாடி, அந்த அற்புதத்தை தேடி, அந்த அற்புதத்திற்கு காத்திருக்கிறாய். உனக்கு கிடைக்காது என்று தெரிஞ்சாலும் நீ காத்துக்கிட்டு இருக்கிறியே, நீ ஸ்பெஷல். ஆமென். நீ ஸ்பெஷல். ஏன்னா நீ நம்புற, உன் ஆண்டவர் அவ்வளவு நம்புற, உன் தேவனை அவ்வளவு நம்புற. உன்ன மாதிரி ஆட்களுக்கு தேவனே இறங்கி வந்துடுறாரப்பா. இவன மாதிரி ஆட்களுக்கு என் தேவனே இறங்கி வந்துடுறாரு. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கி ஆளுகை செய்கிற ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே அந்த குளத்துக்குள்ள இறங்கி வராரு. வேற யாரையும் சுகமாக்கல, இவனை மட்டும் சுகமாக்குறாரு. ஹலோ, வேற யாரையும் சுகமாக்கல, இவனை மட்டும் தான் சுகமாக்குறாரு. வாங்க எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லல, வந்தாரு, நின்னாரு. உனக்கு சுகமாகணுமா? ஆமா ஆண்டவரே. எழுந்துரு. ஒரே வார்த்தை, எழுந்துரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இவனை மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓய்வு நாள்னு கூட கர்த்தர் கவனிக்கல. இந்த ஓய்வு நாள் பிரச்சனை யூதர்கள் மத்தியில பெரிய பிரச்சனை. இந்த ஓய்வு நாள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த மிரக்கல் செஞ்சது நிமித்தம் இயேசுக்கு ரொம்ப தலைவலி. இப்ப ரொம்ப கொடைச்சல் கொடுக்க போறாங்க ஆண்டவருக்கு. நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொடைச்சல் வருது, என்ன பண்ணுவீங்க? கேர்ஃபுல்லா பண்ணுவீங்க. ஆனா கர்த்தர் அதை பத்தி கூட கவலை இல்ல. 38 வருஷம் வெயிட் பண்றாரு எனக்காக. அவரு என் வல்லமையை நம்புறாரு, என் பரிசுத்த ஆவியின் வல்லமையை வாஞ்சிக்கிறாரு. இவருக்காக ஓய்வு நாள கூட நான் பைபாஸ் பண்ணுவேன். ஆமென்.